இப்போ இங்கே நீட் நமக்கு வேணுமா வேணாமாங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு. நீட்னால நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. நீட் எழுதுனா டாக்டர் ஆகிடலாமா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிஸ்னஸே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. நீட்டுங்கிறது ஒரு காமன் என்ட்ரி லெவல் எக்ஸாம். எலிஜிபிளான கேண்டிடேட்ஸை மட்டும் தான் உள்ள கொண்டு போகணும். ஈஸியாக பணம் இருக்கிறவங்க காசு கொடுத்து சீட் வாங்க முடியாது. பெட்டர் கேண்டிடேட்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். நான் சென்னையில் நடக்கிற ப்ரொட்டஸ்ட் எல்லாம் தப்பு, நான் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. சென்னையில் நடக்கிறது ப்ரொட்டஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸாகவும் மாறுது. அங்கேயே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் அதை வீடியோஸாகவும் போட்டிருக்காங்க. இப்போ யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு டிஃபெண்ட் பண்ணாமல் அவ்வளோ கஷ்டப்பட்ட பசங்களுக்கு ஒரு பெட்டர் எஜுகேஷன் வேணும்னு எல்லாரும் யுனைட்டடாக ஒரு விஷயத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வீடியோஸ் போடுறவங்க எல்லாத்துக்கு கமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு நிறைய வல்னரபிளான கமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க தான், பட் எல்லாரும் அப்படி இல்லை. எல்லாத்தையும் நீங்கள் அப்படி ஜட்ஜ் பண்ணி அக்யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நான் ஆர்கியூ பண்ண விரும்பலை. பெட்டர், ஃபேர், டிரான்ஸ்பரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கிடைச்சதுன்னா இட் வுட் பி ஃபேர்.